நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி மத்தேயு 16வது அதிகாரம் வசனம் 18. மேத்யூ சாப்டர் 16 verse 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய சீஷர்கள்ல ஒருவரான பேதுருவினிடத்துல சொல்றாரு. பேதுருவோட இயற்பெயர் சீமோன். அவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருன்னு பேர் சொல்லி அழைக்கிறாரு. பேதுருன்ற கிரேக்க வார்த்தைக்கு கல்லுன்ற அர்த்தம் வரும். அப்படியாக தேவன் இந்த வசனத்துல சொல்வது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபையானது தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பாகவே அதை குறித்த ஒரு முன்னறிவிப்பான வசனமா இது இருக்கு. அந்தபடியாக பேதுரு என்னும் கல்லின் மேல சபையை கட்டி எழுப்புவேன்னு தேவன் சொல்றாரு. எப்பவுமே ஒரு பில்டிங் கற்கள் வச்சு கட்டப்படும் போது அதனுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இந்த கல்லின் மேல சபையை கட்டணும்னா இதனுடைய அஸ்திபாரம் எங்க இருக்கு? அதை குறித்து 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கும்போது தெரியும். அங்க சொல்லப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்போ அஸ்திபாரமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அங்க கற்களை வைத்து கட்டி எழுப்பப்படுகிற சபையாக பேதுரு இருக்காருங்கிறது அந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்குது. அப்படி இயேசு கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்துல கட்டி எழுப்பப்படுகிற சபைய பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லைங்கிறத இந்த வசனம் நமக்கு தெளிவா காண்பிக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துல பேதுருவினிடத்துல சொன்ன மாதிரியே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல சபை தோற்றுவிக்கப்பட்ட பின்னர் பேதுரு சபை கட்டப்படுவதற்கு அதிகப்படியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு அப்போஸ்தலரா இருக்காரு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 41வது வசனத்துக்குள்ளார பார்த்தோம்னா பேதுரு எழும்பி அநேகருக்கு வார்த்தைகளை பிரசங்கிக்கிறாரு, மனம் திரும்ப சொல்லி அழைக்கிறாரு. இப்படியாய் அவர் பிரசங்கிக்கும் போது அன்றைக்கு ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்னு 41வது வசனத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அந்தபடியா 3000 பேர் 5000 பேர்னு திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது பேதுருனுடைய வார்த்தையினால. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி பேதுருவின் மூலமாக செய்யப்பட்ட அதிசயமான காரியங்கள் அநேகம் நமக்கு வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அவருடைய பிரசங்கங்களை கேட்டு நிறைய பேரு இவங்க படிப்பறியாதவங்க, பேதமை உள்ளவர்கள், ஆனாலும் இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட இருந்தவங்கன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டதாக சில வசனங்கள் நமக்கு அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல கூட கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, பேதுருவின் நிழல் பட்டு கூட சுகமானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படியா பேதுருவின் மூலமாக தேவன் சபையை கட்டி எழுப்பியிருக்காரு. இந்தபடியாக பேதுருவின் மேலாக சபை கட்டி எழுப்பப்படணும்னா அவரிடத்துல சில தன்மைகள் காணப்படணும் இல்லையா? அவர் எந்தபடியா இருந்திருக்காரு? ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த ஒரு சீஷனா இருந்திருக்காரு. முதன்முறையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு பேசும்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரு. அவர் மீன் பிடிக்க சென்றிருக்கும் போது ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு எந்த மீனும் அகப்படாம அவர் திரும்பி வராரு. அப்போ இயேசு அவரிடத்துல ஒரு இடத்துல வளைய போட சொல்றாரு. ஒரு மீனவனுக்கு கடலை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். ராம் முழுவதும் கடல்ல வெவ்வேறு பகுதிகளில் மீனை தேடியும் கிடைக்காத போது ஆண்டவர் ஒரு இடத்துல வளைய போடுன்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தையை நம்பி அந்த வளைய போடும்போது அவருக்கு அநேக மீன்கள் அகப்படுது இல்லையா? அப்போ அவருடைய வார்த்தைக்கு முதலாவதாக அவர் கீழ்ப்படிந்ததா அங்க காண்பிக்குது. லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தோம்னா, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். உம்முடைய வார்த்தையின்படியே. ஆண்டவர் எப்போ வார்த்தை அனுப்புறாரோ அப்பவே நம்ம அதற்கு செவிசாய்க்கிறவர்களாக இருக்கணும், அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். அது ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு குணாம்சமா இருக்கு. அந்தபடியா இருக்கும்போது ஆண்டவருக்கு நாமும் பேதுருவை போல ஒரு பிரியமான பிள்ளையா மாறுவோம். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 6வது அதிகாரத்துல திரள் கூட்டம் அவருடைய உபதேசம் கடினமா இருக்குன்னு அவரை விட்டு பிரிந்து போகும்போது நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோன்னு கேட்பாரு. அப்படி கேட்கும்போது பேதுரு என்ன சொல்றாரு? யோவான் 6வது அதிகாரம் 68வது வசனத்துல பார்த்தோம்னா, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள்
விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம்னு சொல்லுவாரு. அந்தபடியாக நித்திய ஜீவ வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல காணப்பட்டிருக்குங்கிறத அவர் அறிந்து கொண்டிருக்கிறாரு. நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்கும் போதும் அவரை அறிந்து கொண்டு அவர் செய்கிற அற்புத அடையாளங்களை நம்ம வாழ்க்கையில ருசித்து பார்த்த போதும் அவரிடத்துல நித்திய ஜீவன் உண்டுங்கிறத சில நேரத்துல மறந்து நடக்கிறோம். அந்தபடியானவர்களாக அல்ல, அவரை பற்றி பிடித்து கொண்டவர்களா, அவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்றத அறிந்தவர்களாக இருக்கணும். இங்க இந்த யோவான் 6வது அதிகாரம் 69வது வசனத்துல மாத்திரம் இல்ல, நாம பார்த்த மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்திற்கு முன்பாக கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்னு கேட்கும் போது பேதுரு தான் முதலாவதாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லுவாரு. அந்தபடியா அவர் சொன்னதுக்கு பிற்பாடுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்துல இருக்கிற என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்றாரு. நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி. அப்படியாக தேவனை பற்றி பிடித்து கொள்வதில் மிகவும் முனைப்போடு இருக்கணும். பேதுருவானவர் அந்தப்படியான ஒரு சீஷனாதான் இருந்தாரு. அநேக இடத்துல பேதுருவை பற்றின குறிப்பை நம்மளால பார்க்க முடியும். மற்ற எல்லா சீஷரை காட்டிலும் பேதுரும் யோவானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இன்னும் நெருக்கமா இருந்ததை பத்தி நமக்கு வேதத்துல நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தபடியாக பேதுருவை போல நாமும் ஒரு கல்லாக இருந்து நம் மீது சபை கட்டி எழுப்பப்பட நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். தேவன் யார் என்று அறிந்து கொள்ளணும். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நமக்காக இடைப்படுபவர். அவரிடத்திலேயே நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. அந்த வார்த்தைகளாலே நம்மோடு கூட இடைப்படுகிறாருங்கிறத நம்ம அறிந்து கொண்டு அந்த உள்ளுணர்வோடு செயல்படுகிறவர்களாக இருக்கணும். அந்த உணர்வோடு செயல்படும் போதுதான் நாமும் அவருடைய கல்லாக, அவருடைய சபை நம் மீது கட்டப்படுவதாக இருக்கும். அதற்கு அவரே அஸ்திபாரமாக இருப்பார். அந்த அஸ்திபாரத்துல கட்டப்படுகிற சபையானது பாதாளத்தின் வாசல்களால மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதை நாம் அறிந்து கொண்டு பேதுருவை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பற்றி பிடித்து கொள்ளுங்கிறதே தேவன் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாரு. அதற்காக அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பேதுருவை பார்த்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைன்னு சொன்னீங்க தகப்பனே. அப்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டவர்களாய் நல்ல ஒரு சபையாக உருமாற எங்களுக்கும் ஆசீர்வதிங்க தகப்பனே. பேதுருவினிடத்துல இருந்த விசுவாசம் எங்களிடத்திலும் காணப்பண்ணும் தகப்பனே. ஆம் ராஜா, ஆம் ராஜா, எங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நீர் அல்லவோ தகப்பனே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அதன்படி நடக்கணும் ராஜா. அப்படியாய் உமக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்துல உறுதியாய் நின்று அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறின தகப்பனே. எப்படி பேதுருவினால் திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்களோ அந்தபடியாக அநேக ஆத்துமாக்களை உமக்காக ஆதாயப்படுத்துகிறவர்களாக நாங்க மாறணும் ராஜா. எங்கள் மீது உங்கள் சபையை கட்டி எழுப்பும்படியாக உம்மை நோக்கி கேட்கிறோம் தகப்பனே. அப்படியே நீங்க செய்ய போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.